heard you got a new man, I see you taking the and that is making me sick. I see you call answer that shit like I don't fuck with you. Kinemaster application open பண்ண பிறகு கீழ உள்ள create option வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள new project option வந்து கிளிக் பண்ணி aspect ratioல செகண்டா உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ உள்ள create option வந்து கிளிக் பண்ணிருங்க. Create option வந்து கிளிக் பண்ண பிறகு Kinemasterல ஃபர்ஸ்டா images option இருக்கும் அத வந்து கிளிக் பண்ணி black color background image வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள int option கொடுத்து back வந்துருங்க. back வந்த பிறகு இந்த background picture நீங்க எவ்வளவு அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல வர மீடியால வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்க ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயர்ல வர மீடியால வந்துட்டு அடுத்து நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்றேன். இந்த ஃபிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இதுல இருக்க கிரீன் கலர் ரிமூவ் பண்ணும். அது கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றதை கிளிக் பண்ணி கிரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்க செலக்ட் பண்ண கிரீன்ல கரெக்ட்டா ரிமூவ் ஆகல மேல உள்ள பாயிண்டும் கீழ உள்ள பாயிண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டைம் லைன்ல வந்து கையை வந்து ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாகிங்க. அந்த பிக்சர்ஸ் கட் பண்ணி நம்ம மார்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் எந்த அளவுக்கு உங்களால பெருசாக முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாகிட்டு அடுத்து லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டியூரேஷன் வர ட்ராக் பண்ண சொல்லுங்க. மேலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து ஃபுல்லா போயிடுச்சு பாருங்க. அந்த பிக்சர் இல்லாம கரெக்ட்டா மேலே வந்திருக்கு பாருங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர் வந்து ஓபன் ஆக கூடாது. இந்த இடத்துல கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து 182 பாயிண்ட் இருக்கு. அந்த சம்திங் அந்த டியூரேஷன் வந்த பிறகு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சென்டரா வந்து கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு கரெக்ட்டா இருக்கு. சைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படினா அந்த ஃப்ரேமுக்கு தக்கன சைஸ் வந்து பெருசாக்கி இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டு அடுத்து இங்க இருந்து மேலே மூவ் ஆகி போகுது பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்க இந்த இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதனால இந்த இடத்துல வச்சிட்டு இந்த delete ஆப்ஷன் மேலே ஒரு கீ ஆப்ஷன் வந்து delete ஆப்ஷன் மேலே உள்ள கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு அடுத்து லைட்டா ட்ராக் பண்ணுங்க. இங்க இருந்து மேலே போயிடுச்சு நமக்கு. அந்த இடத்துல நீங்க மேலே வந்து கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படினா இங்க இருந்து உங்களுக்கு கரெக்ட்டா குயிக்கா மேலே போயிடும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து ஓபன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைடுல இருந்தா நமக்கு இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு பிக்சர் வந்து வருது. அதனால இந்த பக்கம் லைட்டா நகட்டிக்கங்க. நகட்டிட்டு இந்த மாதிரி நீங்க வச்சுக்கங்க. இங்க இருந்து நமக்கு கீழ இருந்து தான் போகுது. இந்த அளவுக்கு நம்ம ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வந்துருங்க. கரெக்ட்டா லைட்டா நாட்டி பாருங்க. எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு நமக்கு. இங்க இருந்து லைட்டா உள்ள இந்த சைடுல இருந்து லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டு இந்த delete ஆப்ஷன் மேல உள்ள கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்து லைட்டா நீங்க நாட்டிக்கங்க. அடுத்து லைட்டா நகட்டுங்க. இதே மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேமா நகட்டி எந்த பக்கம்லாம் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து மூவ் ஆகுதோ அதே பக்கம் நீங்க நகட்டினீங்க அப்படினா வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பெருசாக்கணும் ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வரதுக்கு இந்த அளவுக்கு நீங்க பெருசாக்கி கரெக்ட்டா இந்த இடத்துல சென்டர்ல வந்து வச்சுக்கங்க. வச்சிட்டு லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. இந்த இடத்துல கரெக்ட்டா போட்டோ எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆகுது. அதுக்கு தக்கன லைட்டா நீங்க ட்ராக் பண்ணி ஸ்மால் பண்ணீங்க. எந்த அளவுக்கு ஸ்மால் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஸ்மால் பண்ணி கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சுங்க. அடுத்து லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. கரெக்ட்டா ஃப்ரேம்ல வந்து பெருசாகுது. அந்த Black கலர் ஃப்ரேம் தெரியறதுக்கு முன்னாடியே அதோட சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கிங்க. கரெக்ட்டா ஸ்கிரீன் ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர்ல வந்து வச்சிருங்க. வச்சிட்டு லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கு. இங்க இருந்து அந்த பக்கம் ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ஒரு கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி delete ஆப்ஷன் மேல உள்ள கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் ரைட்டா லெஃப்ட் சைடு வந்து நகட்டுங்க. இதே மாதிரி எங்கெங்க உங்களுக்கு அந்த இது போகுதோ அது தக்கன சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கி கொஞ்சம் நகட்டிக்கங்க. பார்க்கவே ரொம்ப வீடியோ நம்ம நீட்டா இருக்கும் உங்களுக்கு. லைட்டா நான் ட்ராக் பண்றேன். இதெல்லாம் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. இப்போ மறுபடியும் மேல இருந்து கீழ வருது. அதுக்கு நீங்க ட்ராக் பண்ணி கீழ வந்து கொண்டு வாங்க. லைட்டா நீங்க கீழ கொண்டு வாங்க. அதே மாதிரி சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம இது Kinemasterல நம்ம ஈஸியா நம்ம ரெடி பண்ணலாம். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாகுது. மறுபடியும் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாக்கி கரெக்ட்டா ஸ்கிரீன் ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா அது முடிஞ்சிட்டு அடுத்து லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இதுமே இருக்காது. அடுத்து லைட்டா நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த இடத்துல மறுபடியும் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகும்போது கரெக்ட்டா உங்களுக்கு அந்த இது தெரியுதான்னு பாத்துக்கங்க. உங்களுக்கு சென்டர்ல delete ஆப்ஷன் மேல கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு தக்கன மேலே வந்து நீங்க கொண்டு போயிருங்க. இல்ல சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணி கரெக்ட்டா அந்த ஃப்ரேமுக்கு தக்கன சைஸ் வந்து நீங்க செட் பண்ணீங்க. அடுத்து லைட்டா ட்ராக் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் பெருசாகுது. இதே மாதிரி லைட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. இப்போ கீழ வர்றதுனால கீழ கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு தக்கன மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் வந்து நீட்டா ஆட் பண்ணிடுங்க. வீடியோ மட்டும் கரெக்ட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. வீடியோ பார்க்க சூப்பரா இருக்கும். நம்ம Kinemasterல ரொம்ப சிம்பிளா சூப்பரா எடிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஸ்மால் ஆகுது. அது தக்கன நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மால் பண்ணீங்க. இது CapCutல பண்ணலாம். அலைட் மோஷன்ல டுட்டோரியல் வந்து போட்டுருக்கேன். Kinemasterல நம்ம தான் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைமா.
Kinemaster நம்ம ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கடுத்து மேலே போகுது, இது அப்படியே மேலே வந்து கொண்டு வந்து விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் லேயர் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அவ்வளோதான். நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட வீடியோ இந்த எண்டு தான். இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் டவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க, அவ்வளோதான். நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Kinemaster யூஸ் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகாமல் வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.